Friend, we care about your savings. Before 2014, an income of 12 lakh rupees meant paying up to 2 lakh rupees in tax. Today, on 12 lakh rupees, the tax is zero. That is direct saving in the hands of the middle class. We added another layer of relief by reducing GST rates. So, people pay less when they buy goods and services. सोचिए मिडिल क्लास को इससे कितना फायदा होगा. நண்பர்களே, உங்கள் சேமிப்பு குறித்து நாங்கள் அக்கறை எடுத்துக் கொள்ளுகின்றோம். 2014ஆம் ஆண்டிற்கு முன்பு 12 லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு 2 லட்சம் வருமான வரி கட்ட வேண்டியிருந்தது. இன்று 12 லட்சம் ரூபாய் வரை வரியே கிடையாது. இது மத்திய தட்டு மக்களின் கைகளிலே நேரடியான சேமிப்பு. ஜிஎஸ்டி வரி விகிதங்களை குறைத்து அடுத்த கட்ட நிவாரணத்தை நாங்கள் அளித்திருக்கின்றோம். அந்த வகையிலே சரக்குகளையும் சேவைகளையும் மக்கள் வாங்கும்போது மக்கள் குறைவாக செலவு செய்கின்றார்கள். நடுத்தர மக்களுக்கு எத்தனை ஆதாயம் பாருங்கள். Now, families can save more for education, health and housing. They can invest more and earn more from it. They can also spend more on goods and services. கல்வி, ஆரோக்கியம், வீட்டு வசதி ஆகியவை தொடர்பாக குடும்பங்கள் இனி அதிகமாக சேமிக்க முடியும். அதிக முதலீடு செய்து அதிலிருந்து அதிக வருமானம் ஈட்டிக் கொள்ள முடியும். அதேபோல சரக்குகள் சேவைகள் தொடர்பாக அதிகம் செலவும் செய்ய முடியும். When demand increases, it boosts production in factories. It supports small businesses and local markets. So tax saving drive growth across the entire economy. भारत के एमएसएमई सेक्टर को फायदा होगा, अर्थव्यवस्था मजबूत होगी और इसका बहुत बड़ा फायदा तमिलनाडु को होगा. தேவை அதிகரிக்கும் போது தொழிற்சாலைகளில் உற்பத்தி ஊக்கப்படுகிறது. இது சிறிய வியாபாரங்கள் மற்றும் உள்ளூர் சந்தைகளுக்கு ஆதரவாக இருக்கிறது. அந்த வகையிலே சேமிப்பு காரணமாக ஒட்டுமொத்த பொருளாதாரம் முழுக்கவும் அதன் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுகிறது. இந்தியாவிலே சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஆதாயம் ஏற்படும், பொருளாதாரம் வலுப்பெறும். இது தமிழ்நாட்டிற்கு பெரும் ஆதாயத்தை ஈட்டித் தரும்.